தெருவுக்கு தெருவாய மூடுறியா நான் வந்தனே டக்கற பர்தா டைம் வரேன் ஆமா சாயங்காலம் ஏன் வரேன் மதியானத்துல இவன் வரேன் ஆமா நீ எதுக்கு வந்திருப்பா யாரு அந்த ஓட வர அப்படியே போன டக்கற பாரு கனகா குண்டு கனகா சொல்லாண்டியா ஏய் பவித்ரங்க வா குண்டு கணக்கா பேரு உன் தயிர் வாங்குவா நல்ல துக்க பிடிக்கற சோறு வச்ச தண்ணியை கலந்து தயிர் வியாபாரம் பண்றேன் போசி புத்தியா அத கஷ்டம் தண்ணி பண்ணாவோ அதனா கூட பரவாயில்லை டோக்கரா பத்தியா அம்சவேலியா மாவ கட்சி எடுத்தாரா அப்படி வைசி தண்ணி ஊத்தி ஏத்துனா இருக்கோ இராதல உங்களுக்கு தயிர் தண்ணி கலந்து பண்ணிட்டாங்க நல்லா இருக்குது நாயம் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு சின்ன வட்டில பாரு அந்த நீல வலிக்கறால நம்ம மஞ்சள் கலர் போடுறோம் அப்படியே நல்லா அம்சமா வர இந்த கலமோ கத்திரி கலர் போடுறா இந்த கலர் போடுறா நம்ம சைடு கட் அதுக்கு விற்பனையே கிடையாது சமாதா திருப்பி போனது காரி டப்பா விற்பனையே கிடையாது சரி ஏய் எப்படி இதெல்லாம் வியாபாரம் பண்றதா என்ன கஷ்டப்படுங்க 100 ரூபாய்க்கு வியாபாரம் பேச மாட்டீங்களா பாத்த மாதிரி போறிய உள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு ஆமா கூட குடி பேசுறீங்க புடிச்சு போட்டு பாவோம் குடி குசு குசுன்னு யாரு விட்டு கதை பேசுறீங்க வாய மூடுடி பேசாத நீ என்ன பண்றது தெரியும் பேசாத நீ எனக்கு தெரியாது நீ எதுக்கு எனக்கு தெரியும் பண்ண கதை எனக்கு தெரியாது ஆமா சீச்சி இந்த தெருவுல சீரகம் போட்டு தாளிக்கிறாங்களா அந்த தெருவுல எந்த தெருவுல இந்த பாரு மரியாதை கட்ட கொடுக்கு என்னடியா சரியா என்ன பல பல்லுக்குறீங்க நீ என்ன புதுசு புதுசா போட்டு நாட்டுறன்னா விஷயம் ஒண்ணும் கிடையாது எல்லாம் வாங்க இல்லை ஏதோ நடந்துக்குது வாழ்க்கையில புதன்கிழமை அந்த பக்கம் போய் நம்ம பார்த்தேன் என்னது நான் ஆண்டி அந்த பக்கம் போறேன் எனக்கு அந்த பக்கம் என்ன வேலை இருக்குது கண்ணுக்குட்டியில அந்த யோசனை வீட்டு கதை தெரியுமா உனக்கு யோசதா மூணாவது வீட்டுக்காரன் வச்சுக்காச்சு அது இல்ல யோசதாக்கு சொல்லுடி இவ்வளவு தூரம் அதுக்கப்புறம் யோசதா வீட்டுல ஏதோ ஒரு புள்ள பறந்துருக்காண்டி யசோதா அவங்க மாமியாரு என்ன ஒரு அண்ணன் இதே தானா என்ன இது நீ வந்து விற்பனை செய்ய சமாளிக்கிறியா நேத்து நீ ஊர் மாதிரி நான் கருமாரியா வந்த நேத்து இன்னைக்கு வந்துக்கிறேன் நான் என்னன்றேன்னா அதெல்லாம் போயிட்டடி என்னத்துக்கு வீண் வம்பு நம்மளுக்கு ஒரு நாளைக்கு அந்த யோசதா வீட்டுல யாரோ ஒரு புள்ள பிறந்துக்குதான் கண்ணடா அது மட்டுமா அந்த குழந்தைய பார்த்தா அதிர்ஷ்டம் வந்து நம்மளுக்கு அது மட்டும் இல்லடி புள்ள இல்லதா உங்களுக்கு புள்ள வருதா குடிச விடலாம் கோபுரம் ஆயிடுதா தீராத வியாதி எல்லாம் தீர்ந்து போதான் அதனால எல்லாம் ஒன்னா தானே போறான் இன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் எல்லாம் விடுங்க எனக்கு ரொம்ப வீட்டுல கஷ்டம் இன்னைக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு வியாபாரத்தை விடு அந்த புள்ள எப்படி இருக்குது என்ன இருக்குது பெருத்தான போய் எட்டு போய் ஒரு பாத்து வந்துடலாம் இல்லையா நல்லா இருக்கிறீங்களாமா? என்ன ஐஸ் வைக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கு. எனக்கு உடம்புக்குலாம் எந்த குறையும் கிடையாது. எனக்கு என்னடி குறைச்சல்?
எனக்கு ஒரு குறை கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா அம்மா இங்க பாருங்க நீங்களே போடுறா தண்ணி ஊத்து போதே என்னமா இப்படியே பண்ணி பாடுறீங்க ஆண்டி நல்ல எண்ணத்தோட இருந்தா நல்ல இடத்துக்கு வரலாம். வாங்கம்மா மேலே போட்டு ஆட்டு பண்ண மாட்டு பண்ணி மாறுக்குது. கழுத்துல நாக்குது, மூக்குல நாக்குது, எப்படி திரி போட்டுக்கிறா கோயில்னா நான் வச்சு தாப்பாப்பா ரொம்ப புடிக்காது பொல்லாத. ஏய் பெண்ணா பிறந்தா எல்லாருக்கும் ஆடமித ஆபரமித பாய் ஓத்தாரமா. ஏய் பாய் ஓத்தாரமா. யசாதம்மா யசாதம்மா யசாதம்மான்னு சொல்றீங்களே, எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லு பதம்மா? உங்க ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. ஓ யசாதம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கீங்களா? பார்த்துட்டீங்களா? கிளம்பு கிளம்பு போங்க போங்கடி. சரி அப்பா அப்படி மாமா எங்க போறீங்க? தெரியுமா வந்தோம் எதற்காக? உங்களுக்கு அழகான குழந்தை பிறந்திருக்கு. ஆமா ஆமாமா கண்ணன் அவன் அந்த குழந்தை ஆமா ஆமா அவளுக்கு என்னடி குறைச்சலு? ஆமா. அவ ரொம்ப அழகா இருக்கா. இல்லம்மா அந்த குழந்தைய பார்த்தா தீராத வியாதிலாம் தீர்ந்து போதான். அதனால எங்களுக்கு ரொம்ப நாள் புள்ள கிடையாதுமா. எனக்கு 3 நாளா நான் கார் வருவாரா அதுக்கு புள்ள இல்ல கரணியா? எனக்குமா அவளுக்கு புள்ள அதனால உன் புள்ள வேலை எனக்கு ஒரு புள்ள பார்த்து வரும். ஏடி கால் சும்மா இருக்கீங்க. அம்மா, அதெல்லாம் போட்டோம். உன் புள்ள கண்ணனை ஒரு வாட்டி கூப்பிடுங்க. சரி. நாங்க தூரமா நின்னு ஒரு 8 பார்த்துட்டு போயிடுறோமா. யாடி என் மகனை கண்ணனை பார்க்கணும்னு சொல்லுவீங்க, பிறகு பார்த்துட்டா அவன் மீது ஒரு கண்ணை வச்சிருவீங்க. காவேரி மண்டலம் எடுத்து நான் சுத்தி போடணும். உன் புள்ளைக்கு நாங்க சுத்தி போடுற மாதிரி சொல்லு. சரி புள்ள பெத்த என் மகனை கண்ணனை பார்க்கணும். இவ்வளவுதானே கண்ணா